வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாம். 4 பெரிய வெங்காயம், அதாவது மீடியம் சைஸ் தான், ரொம்ப பெருசாக இருக்காது. இந்த மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் தான். 4 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்படியே தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்குவோம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணியே போதும் ஃபஸ்ட்டு நமக்கு, அதனால் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன். நல்லா இந்த கலர் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். அந்த தக்காளி வெங்காயத்தோட கலரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா சட்னி பார்க்குறதுக்கே ஒரு பிங்க் கலரில் அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக. இப்போ இதை நம்ம தாளித்து கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ அதுக்காக வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலையை நல்லா தாளித்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துருவோம். சட்னி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருவோம். அடுத்தது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அப்படியே லேசாக அலசிட்டு இந்த சட்னியோடய நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம். இப்போ தான் இது இந்த பிங்க் கலரில் இருக்கும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா கலர் மாறிடும். ஒரு ஆரஞ்சு கலரில், திக்கான ஒரு ஆரஞ்சு கலரில் அல்லது ரெட் கலரில் கிடைக்கும் நமக்கு இந்த சட்னி. இப்போ கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா இந்த கலர் மாற ஆரம்பிச்சிரும். இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஓரம்லாம் ஆரஞ்சு கலரில் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி கலர் மாறிடும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வைக்கலைன்னா நல்லா சட்னி வெளியில் தெறிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஸ்டவ்வு, கவுண்டர் டாப் எல்லாம் சட்னியாக தான் தெரிச்சிருக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு இதை நான் மூடி வைக்க போகிறேன். பாருங்கள், பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். அப்படியே தெறிக்கும் ஃபுல்லாக. அதனால தான் மூடி போட்டு வச்சிடணும். பாருங்கள், நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்ததுக்கப்புறமா சட்னி ரெடி ஆயிரும். பாருங்கள், கலரே மாறிடுச்சு பார்த்திங்களா. அது மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் அப்படியே ஒரு திக்காக இருக்கும். சட்னி செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அப்படியே மிக்ஸி ஜாரை டைரெக்டாக எடுத்து வச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து உப்பு போட்டு அரைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி தாளிச்சு விட்டு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி கொஞ்சம் அதிகம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புது மாவாக இருக்குது, நம்ம இட்லியோ தோசையோ பண்ணுறோம் அப்படின்னா தக்காளி சேர்த்து பண்ணிங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.